அனைவருக்கும் வணக்கம். இது வந்து புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கிற சாரா அப்படிங்கிற யூடியூப் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனல்ல இருக்கிறாங்க. சாரா அப்படிங்கிறவங்க இங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு 11 நாள் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அந்த 11 நாள் கிளாஸ்ல இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் நாள் எடுத்தத ஒரு 6 பார்ட்டா பிரிச்சு போட்டதுல இது வந்து 6வது வீடியோ. இந்த இந்த 6வது வீடியோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 வீடியோல அவங்க சொல்லிக் குடுத்த அந்த அளவுகள பத்தி சொல்லிக் குடுத்தது ஏற்பட்டக்கூடிய அந்த சந்தேகத்தை பூராம இந்த அடுத்த 4, 5, 6 இந்த 3 வீடியோலுமே பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே டவுட் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டுக்கு அவங்க எப்படி பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் வந்து என்னோட பிளவுஸ் தைக்கிறேன். பட் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு தைக்கிறேன். அதனால எனக்கு இந்த மெஷர்மென்ட்ஸ் பத்தி தெரியாது. அட்லீஸ்ட் ஸ்லீவ் கொஞ்சம் லெங்த் பண்ணணும்னா கூட என்னால அது பயமா இருக்கு அது பண்றதுக்கு. அதனால அதே பேட்டர்ன் அப்படியே தைச்சுட்டு இருக்கேன். அதுல சேஞ்ச் வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கிளாஸ்லயே சேர்ந்தேன்னு வைங்களேன். அது இப்போ என்னோட அப்ப உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இப்ப நான் சொன்ன இத வந்து நீங்க கரெக்ட்டா ஒரு நோட் புக் போட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, ம். உங்களுக்கு வந்து அது ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம அப்பப்போ வாங்கி அத விடுறத விட, ம். நம்ம எப்பவுமே நம்ம சின்னதுல இருந்தே ஒரு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து நம்ம படிக்கிறத விட எழுதுறது தான் அதிகமா இருக்கும். கண்டிப்பா. அதனால நீங்க உங்க மைண்ட்ல என்ன தோணுனாலுமே அத வந்து எழுதி வைக்கணும். எழுதி வச்சீங்க அப்டின்னா மட்டும் தான் அத வந்து நம்ம திருப்பி பார்க்க முடியும். நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றது, போன்ல ரெஜிஸ்டர் பண்றது எதுல பண்ணுனாலுமே சப்போஸ் ஒரு டவுட் வந்துச்சுன்னா கிளியர் பண்ண முடியாது. அதனால நான் மெயினா எல்லாருக்குமே டெய்லரிங் அப்படின்னு வந்துட்டாவே ஒரு டிசைன் வேணும்னா கூட நம்ம டிரா பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஒரு நார்மல் ரவுண்ட் நெக்ல இருந்து அத பிரின்சஸ் கட்டா மாத்தணும் அல்லது ஒரு கட்டோரி பிளவுஸா மாத்தணும் அப்படின்னா கூட நம்ம அத வரைஞ்சு பார்த்தோம். அந்த ஒரு ஸ்கர்ட் தைக்கணும்னா கூட அத நம்ம இருக்கிற அளவை ஒரு ஸ்கர்ட் மாதிரி மார்க் பண்ணி அது இடுப்பு சுற்றளவு எவ்வளவு அளவு வைக்கணும், லென்த் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அதுல எழுதிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், கான்பிடென்டாவும் இருக்கும். நம்ம மைண்ட்லயே போட்டுட்டு சும்மா கால்குலேஷன் போட்டுட்டு எந்த ஒரு இதுலயுமே நம்ம அதை நோட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால எதா இருந்தாலுமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அப்படி அதை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா தான் அதுல இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போக முடியும். நம்ம வந்து ஒரு போற போக்குல எவ்வளவோ விஷயங்கள நம்ம காதுல வாங்கிக்கிறோம். ஆனா அதெல்லாமே நம்ம லைஃப் லாங் வச்சுக்கிறோமான்னு தெரியாது. ஒரு 4 நாள் கழிச்சாவே அத மறந்துருவோம். அப்போ நீங்க இப்ப நான் சொல்றது, நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு புரியும். நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா இது எல்லாமே நீங்க நோட்ஸா எடுத்து வச்சீங்க அப்படின்னா தான், ஃபியூச்சர்ல உங்களுக்கு யாருக்காவது சொல்லிக் குடுக்கணும்னாலும் சரி, நீங்க நல்லா ஃபினிஷிங்கா தைக்கணும்னாலும் சரி, சில விஷயங்கள் விட்டு போன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க எழுதி வச்சத பார்த்து அத வந்து நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம எல்லாம் ஒரு கோலம்னாலும் சரி, டெய்லரிங்னாலும் சரி, நம்ம ஒரு ரெசிபினாலும் சரி, அத எழுதி எழுதி வச்சுதான் லேடீஸ்க்கு எல்லாமே பழக்கம். ஏன்னா அந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா தான் அது எப்பவுமே நமக்கு வந்து மைண்ட்லயும் இருக்கும். இன்னொருத்தருக்கு சொல்லும் போதும் நமக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். அதனால எதுவா இருந்தாலுமே நோட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அத கிளியரா நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஒரு கிளாஸுக்கு போனோம், அத நம்ம கத்துக்கிட்டோம், இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மைண்ட்ல மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல மறந்துதான் போகும். அது நம்ம லேடீஸ்க்கு இருக்கிற எவ்வளவோ பிரச்சனைகள் நடுவுல நம்ம இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நீங்க எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி வேணும் அது பென்டிரைவ் போட்டு வாங்குறோம், பண்றோம், செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் அது அடுத்த விஷயம். அது நமக்கு இப்போ பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க அடுத்த நாள் கிளாஸுக்கு போகும்போது நாள் கிளாஸ்ல என்ன நடத்தணும் அப்படிங்கறதையாவது திருப்பி பார்க்க முடியும். ஓகே மேம். தேங்க் யூ. ஓகே. டெய்ஸி உங்களது வாய்ஸ் வந்து இதுல கேட்காதனால போன் மூலமா சொன்னாங்க. பேக் லென்த் வந்து மேக்ஸிமம் மினிமம் எவ்வளவு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டா இருக்கவங்க எல்லாம் ஒரு 12, 12.5 வரைக்கும் வைக்கலாம். நார்மல் ஹைட் இருக்கிறவங்க 13, 14 வைக்கலாம். சப்போஸ் ஃபுல் லென்த் வேணும் அப்படின்னா 16, 17 எல்லாம் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வைக்கலாம். ஏன்னா பிளவுஸ் தான் நமக்கு வந்து கப் ஷேப்போட பிளவுஸ்னுடைய ஃபிட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கீழே எவ்வளவு லென்த் வச்சாலுமே அது பட்டி தான் நம்ம லென்த் பண்ணுவோம். அதனால எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த லென்த் வச்சுக்கலாம். அந்த ஷேப் மட்டும் நமக்கு கரெக்டா போடணும். ஏன்னா வெயிஸ்ட் கிட்ட ஒரு அளவு வரும், வெயிஸ்ட்டை விட கொஞ்சம் கீழே ஒரு அளவு வரும். அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே ஸ்ட்ரைட்டா போட்டோம்னா லூஸா தான் இருக்கும். லென்த் பிளவுஸுக்கு எவ்வளவு வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா
இப்போ முஸ்லிம்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுல் ஹேண்டு ஃபுல் லென்த் வச்சுதான் பிளவுஸ் தைச்சு போடுவாங்க. அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த லென்த்தை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுல டீப் நெக்கும் போட முடியுமா? டீப் நெக் வச்சு நல்ல லெங்த் வைக்க முடியுமா? வைக்கலாங்க. ஓகே ஓகே. நம்ம வந்து டீப் நெக் வைக்கிறது எல்லாமே நம்ம ஷோல்டர் ஆர்ம்ஹோல் டிபெண்ட் பண்ணி வர மெஷர்மெண்ட்ஸ். அது அதோட முடிஞ்சிடும். அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி வரும். கீழே லென்த் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க. கோமதி பேசுறேன். சொல்லுங்க. முக்கியமான அளவுன்னு சொல்லி ஷோல்டர் 4 அளவு சொன்னீங்க. 4 இது சொன்னீங்க. அதாவது ஷோல்டர் 1, ஆர்ம் ஹோல் 1, மிடில் செஸ்ட் ரவுண்ட் 1. இன்னொன்னு என்னது மேடம்? செஸ்ட் ரவுண்டா மிடில் செஸ்ட். ஓகே மேடம். ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம நெக்கு வந்து ஃபால் ஆகாமையும் நெக்கு வந்து என்ன வித்து வைக்கிறோம் அப்படிங்கறதையும் டிசைட் பண்றதுக்கு நமக்கு ஷோல்டர் அளவு பர்ஃபெக்ஷனா வேணுங்க. ஆர்ம்ஹோல் ரவுண்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கை வந்து கரெக்டான இடத்துல ஃபிட்டிங் ஆனா மட்டும்தான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே பாக்குறதுக்கு நீட்டாவும் இருக்கும். ஒரு ஃபுல் டே போட்டிருந்தாலும் உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஃபால் வராம கரெக்டா ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா ஆர்ம்ஹோல் ரவுண்டு வேணும். செஸ்ட் ரவுண்டு வந்து நீங்க ஆர்ம்ஹோலா இருந்தாலும் ஷோல்டரா இருந்தாலும் கரெக்டா ப்ராப்பரா மார்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து ப்ராப்பரா வேணும். அடுத்தது கப் ஷேப்ல லூஸும் டைட்டும் வராம இருக்கணும் அப்படின்னா மிடில் செஸ்டினுடைய அளவு தேவை. இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்ணி வர்றது. அப்போ ஷோல்டர் ஃபால் வரக்கூடாது, நெக் லூஸ் வரக்கூடாது, ஆர்ம்ஹோல் ஃபால் வரக்கூடாது, செஸ்ட் நெக்கு இது எல்லாமே கப் ஷேப் எல்லாமே ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா இந்த 4 அளவுகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 4 அளவுகளை நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. ஹலோ மேம், நான் ஜெயஸ்ரீ பேசுறேன் மேம். சொல்லுங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, பேப்பர் கட்டிங் வச்சு நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்றேன்னு. லைனிங் பிளவுஸும் ஸ்டிச் பண்றேன். நார்மல் நம்ம ஃபுல் வாயில் பிளவுஸ் சிங்கிள் அந்த இதுவும் ஓகே ஸ்டிச் பண்றேன். பட் லைனிங் பிளவுஸ்ல வந்து ஓரளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்க. பட் வந்து நார்மல் பிளவுஸ் வந்து கொஞ்சம் ஷோல்டர் ஃபார் ஆகுது. அதுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறது அது உங்களுக்கு நார்மல் பிளவுஸ் லைனிங் பிளவுஸ் அப்படின்னாவே ஈஸ் அலவன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நம்ம நார்மலான பாடிக்கு 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா சாதா பிளவுஸுக்கு வந்து நீங்க 3 இன்ச் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா அது வந்து துணி எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ வந்து கை சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு எல்லாமே நமக்கு குறைச்சு போட்டீங்க அப்படின்னாதான் அது கரெக்டா இருக்கும். இல்லாட்டினா நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு தையல் உள்ள போட்டு ஸ்லீவ்ல இருந்து செஸ்ட்ல இருந்து ஆர்ம்ஹோல் வரைக்கும் ஒரு தையல் உள்ள போட்டீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ப்ராப்பரா 3 இன்ச் வச்சு நீங்க கட்டிங் போட்டு தைக்கிறது தான் பினிஷிங் வந்து நீட்டா வருங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ அந்த ஈஸ் அலவன்ஸ்லயே கப் சைஸ் சரியாயிடுமா? மிடில் செஸ்ட் எடுத்தா போருமா? பிரஸ்ட் அந்த மிடில் செஸ்ட் எடுத்தா போருமா? சில பேர் என்னவோ ஷோல்டர் டு அபெக்ஸ், ஷோல்டர் டு அண்டர் பிரஸ்ட் அதெல்லாம் ஏதோ போடுறாங்களே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ல? அதெல்லாம் வேண்டாங்க. நானும் இப்ப சொன்ன ரீசன் தான். நீங்க கரெக்டா ப்ராப்பரான பிரைசஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க எடுக்கிற அளவுகள் வந்து கரெக்டா வருங்க. அது வந்து அபெக்ஸ் பாயிண்ட் எடுக்கிறது, அண்டர் பஸ்ட் எடுக்கிறது எல்லாமே ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனா நம்ம ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணாம அந்த அளவு எடுத்தோம்னா அந்த அளவு தப்பாதான் வருங்க. தப்பா போகும். ஓகே. அதனால நம்ம அதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம டெய்லரிங் மேலேயே நமக்கு டவுட் வந்துடும். நம்ம எல்லாமே கரெக்டா தான் எடுத்தோம் ஆனாலும் தப்பா வந்துருச்சு அப்படின்னு. அதனால அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே ஒரே ப்ராப்பரான பாடி ஷேப்ல தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹைட்டு, செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட், அவங்களுடைய ஆர்ம்ஸினுடைய அளவு, அவங்களுடைய வயிறுனுடைய அளவு, முதுகு எல்லாமே ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்போ அதனால நம்ம வந்து நார்மலா அவங்க பாடியில என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுப்போம் அப்படிங்கறத மட்டும் எடுத்தாதான். ஏன்னா இப்பதான் நம்ம இவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பா பிளவுஸ வந்து இப்படிதான் போடணும் அப்படின்னு யாரும் போட்டது கிடையாதுங்க. என்ன நெக்கு ஒரு 5-4 வச்சு நெக்கு தைச்சாலுமே போட்டுக்குவாங்க. அதே மாதிரி இறக்கம் 13, 14, 13 அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 12, 13 தான் லென்த் வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் போடும்போது நமக்கு இவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் கூட தேவைப்படாது. ஆனா இப்போ நம்ம ப்ராப்பரா பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கறனால இந்த டீப் நெக்கு, போட் நெக்கு, ஹால்டர் நெக் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும்போது ஒரு சில விஷயங்கள் நம்மளும் கொஞ்சம் தெளிவா சொன்னாதான் உங்களுக்கு அது புரியும். இப்ப நான் ஒரு பிளவுஸ் கட் பண்றேன்னா நான் அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனா அதை நான் உங்களுக்கு சொல்லும் போது அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட், ஒரு ப்ரொசீஜர் வந்து தேவைப்படும்.
அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மிடில் செஸ்ட் வச்சு நீங்க சுற்றளவு எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய அளவுகள் வந்து உங்களுக்கு கரெக்டா தான் வரும். தேங்க்யூ. ஓகே. முதல் நாள் சொல்லி கொடுத்த வீடியோல அவங்களுக்கு அளவுகளை பத்தி சொல்லி கொடுத்ததுல இருந்து எல்லா டவுட்டுமே இதுல கேட்டிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இதுல அளவுகளினுடைய தன்மை என்ன, அது எப்படி எடுக்கணும், அது எப்படி எந்த இடத்துல இது பண்ணணும் அப்படிங்கிற எல்லா சந்தேகங்களும் இதுல உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 2வது நாள் எடுத்த வீடியோ. 2வது நாள்ல இருந்து 2வது நாள்ல இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வீடியோ 7 வீடியோ பக்கமா பிரிச்சிருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 7வது வீடியோல ஷோல்டருக்கு வந்து நம்ம அந்த அளவுகளை வந்து எப்படி நம்ம எடுத்த அளவை எப்படி மாத்தி அதுக்கு எந்தெந்த இடத்துல லூஸ் கொடுக்கணும், அந்த இடத்துல கொடுக்கறதுனால எந்தெந்த இடத்துல வர ப்ராப்ளம் பூராமே சரி பண்ண முடியும், இல்லாட்டினா என்னென்ன ப்ராப்ளம் வரத்துக்கு எந்தெந்த அளவுகளை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தெளிவான ஒரு விஷயமும் அடுத்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் அழுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அதை நீங்க பார்க்க முடியும். மெயினா என்ன சொல்லணும்னா டெய்லி 9 மணிக்கு நம்ம சேனல்ல எப்பவுமே வீடியோ வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னாலும் நைட் 9 மணிக்கு நீங்க இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா அடுத்த புது வீடியோ என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். நன்றி.